துலாம் ராசிக்கு இந்த குரு வந்து அதிசார பலன்கள் அப்படிங்கிறத தருகிறார். சனி தான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கான உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்க போகுது. உங்க லைஃபே இப்போ வந்து ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து படுகுழியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி இருக்கலாம். அல்லது ஏற்றத்திலிருந்து எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பேசப் போறோம். ஏன்னா, உங்களுக்கு இப்ப அடுத்து 2026 புத்தாண்டை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, இப்ப சொச்சம் இருக்கக்கூடிய நாட்கள், புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இதுல குரு அ ஏற்கனவே வந்து அதிசாரமாகி, இப்போ வந்து ஒரு பலன் தந்துகிட்டு இருக்காரு. சனி வந்து வக்ரம் அடைஞ்சு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது 2026ல என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவாக இந்த பகுதியில புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுல என்ன விதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எதுல கவனமாக இருக்கணும்ங்கிறத பத்தியெல்லாம் நான் சொல்லப் போறேன். வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளையும் நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இலவச எண்கணித பலன்கள் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கிறேன். எண்கணித பலன்கள் அப்படின்னா நியூமராலஜி. ஸோ உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சார் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். அது வந்து பொது பலன்களே. உங்க பிறந்த தேதிக்கும், உங்க கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா? உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் வியாபார பெயர் சரியா அமைஞ்சிருக்கா? அப்படி அமையலன்னா என்ன செய்தால் உங்க லைஃப் வந்து மேன்மை அடையும்? சிரமத்திலிருந்து வெற்றி அடையும்? கடனிலிருந்து செல்வம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு வந்து அதிசார பலன்கள் அப்படிங்கிறத தருகிறார். சனி தான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இப்போ குருவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த துலாம்க்கு வந்து 10ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். குரு வந்து அதிசாரமா கொஞ்சம் முன்னோக்கி வந்திருக்காருன்னு வச்சுக்கோமே. அப்ப தொழிலில் வெற்றி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி, உத்தியோகத்தில் ஒரு உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சேலரி ஹைக் எதிர்பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் குடுக்கல சார். எனக்கு வந்து ஏமாத்துறாங்க. என்னைய வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சுர்றாங்க. எனக்கு வந்து பெருசாக வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப அந்த வேலையில உங்களுடைய திறமையை காண்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். மத்தவங்களால செய்ய முடியல, இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற ஆளுங்கள கூப்பிடுங்க. வேலையே செய்யாம இருக்கிறவங்களுக்கு உ இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்து பார்ப்போம்ன்னு குடுப்பாங்க. அது பயங்கரமா ஹிட் ஆகும். அதனால உங்களுக்கு அப்ரைசல் ஆகி சேலரி ஹைக்குங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 2026ல் இப்போது நீங்கள் போடக்கூடிய உழைப்பிற்கேற்ற அறுவடையை சந்திக்கவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அடுத்ததாக உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி அப்படிங்கும்போது, அது வந்து வக்ரம் நிவர்த்தி பெற்ற சனி வேற. வக்ரம் பெற்ற சனிங்கிறது வந்து எல்லா நேரங்கள்லயும் நல்ல பலன்களை தரமாட்டாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாறுபாடான பலன்களை குடுத்து உங்கள குழப்புவாங்க. சிரமங்களை தருவாங்க. ஆனா, இப்போ வந்து அதெல்லாம் இருக்காது. ஏன்னா, வக்ர நிலை மாறி மறுபடியும் நார்மலைஸ் ஆயிடுச்சு சனி பகவான். இதே பேட்டர்ன் தான் 2026லயும் கன்டின்யூ ஆகப்போகுது. இப்போ வரைக்கும் வந்து இது ஒரு டீசர் ட்ரெய்லர் மாரி தான். இனிமேல் பட்டு ஒரு நியூ பிகினிங்க நோக்கி உங்க லைஃப் வந்து போகப்போகுது. அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதிலேயும் குரு போன்ற முழு சுபக்கிரகங்கள்லாம் முற்பலன்களாக பலன் தர ஆரம்பிக்கும். எப்போதுமே 3 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே பலன் தர ஆரம்பிச்சுரும் குரு போன்ற சுபகிரகங்கள்லாம். ஆனால் நீங்க வந்து இந்த ஏப்ரல் மாதம் 2026க்கு மிக அதிக நாட்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இது எல்லாமே நான் அந்த 5, 6 மாதங்களுக்குள்ளார உங்களோட லைஃப் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால, இயல்பிலேயே நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய, நிகழக்கூடிய இந்த கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது, எந்த வகையிலயும் உங்களை பாதிப்பதாக இல்லை. உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்கள் காட்டில் அடைமழை தான். நீங்க வந்து இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால், இவ்வளோ நாள் காலதாமதமான விஷயங்கள் கூட, இந்த 1 வருடத்தில் அதாவது 2026ல் அ இதே பேட்டர்ன் கன்டின்யூ ஆகறதுனால, உங்களுக்கு நற்பலன்களாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காம,
ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க உழைச்சீங்கன்னா, இந்த வருட இறுதியில் இருந்தே கூட நீங்க அத வந்து உணர ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஏன்னா, டிசம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கு 2026ல என்ன விதமான பலன்களை தரப்போகிறோம் அப்படிங்கிறத குரு வந்து தன்னுடைய அதிசார நகர்வினால் உங்களுக்கு புரிய வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அது நன்மையாக ஆக்கிக் கொள்வதும், அ அத நீங்க வீணடிப்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கு. எந்த வகையிலயும் குழப்பத்துக்கு இடம் தராதீங்க. ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த ஃபீலிங்ஸும் வரும். சேர்ந்தே தான் வரும். ஸோ, அதுக்கு நீங்க இடம் தராம எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொட்டுகிறீர்களோ, அந்த அளவுக்கு வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிக்குரிய கிரகமான சுக்கிரனுடைய க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வருதல். இப்ப ஸ்ரீரங்கம் சொல்லலாம், திருப்பதி சொல்லலாம். பெருமாளுக்குரிய மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று தாயாரை நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லனா திருச்சானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கோயில்களுக்கும், அதாவது தாயாருடைய சந்நிதிக்கும் நீங்கள் சென்று வரும்பொழுது, ஒரு பெரிய விதி மாற்றம் அப்படிங்கிறதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார்கள். இப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வரைக்கும் உங்க லைஃப் எப்படி போக போகுதுங்கிற ஒரு பேட்டர்ன காமிச்சுச்சு இல்லையா? இது தவிர உங்களோட லைஃப் லாங்குக்குமே எனக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது சார். கடன்கள் இருக்கக்கூடாது. என் லைஃப் வந்து என்ன யோகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட, அது ஆனா நிகழ்காலத்தில் என்னால அத அனுபவிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல உணர்த்துதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. நீ என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்வதாக நீங்க எடுத்துக்கணும். உண்மையிலே சொல்லப்போனா, இந்த பலன்களை இந்த நொடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் வழிகாட்டுதல்கள் இல்லாம, குலகுருவின் வழிகாட்டுதல் இல்லாம, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிற பெயர் மாற்றம், பெயர் திருத்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க. யாருக்கு விதி மாற்றம் நிகழணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, உங்களுடைய பெயரே உங்களுடைய லைஃபை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா, சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. கிரகங்கள புடிச்சு, "எனக்கு சாதகமா தான் நீ சுத்தணும்" அப்படின்னு சொல்லி நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ, அது வேலைய அது செய்துகிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாலைவனத்தில தான் நடந்து போகணுங்கிறத விதி இருந்தாலும், உங்களுக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடையையும், ஒட்டகத்தையும், போதுமான அளவு குடிநீரையும் குடுக்கும். ஸோ, நீங்க இயல்பாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அந்த சிரமமான காலத்த. நல்ல காலத்துல உங்களுக்கு காசு, பணமே இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது நிகழ்காலத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ, தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு? அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதா? அதே மாரி உங்களுடைய பிறந்த தேதியோடைய அமைப்பு என்ன? கூட்டுத்தொகையின் அமைப்பு என்ன? உங்களுடைய வியாபார பெயர், யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வியாபார பெயர் நன்றாக உங்களுக்கு பொருந்தியிருக்கா? அது உங்களுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா? இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்பணும். பிறந்த தேதி, அப்புறம் உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வியாபார பெயர் அனுப்புங்க. கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயர அனுப்புங்க. உங்களுக்கான இந்த பெயர் பொருந்தியிருக்கா, இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம், இலவச பொது பலன்களாக நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன். அதை கேட்டுட்டு, அது என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி, இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.